சிலர் உண்மை தெரிந்தும் பலர் உண்மை தெரியாமையிலும் நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? நம்முடைய முத்தமிழிலும் கரை கண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை காக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நிறைய செஞ்சிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அதை பட்டியலோடு பெயர்களோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உப்பாறு, சிற்றாறு 1, சிற்றாறு 2, பெருவாரிப்பள்ளம், சோலையாறு, புள்ளியாறு, கருப்பாநதி, ராமநதி, பரப்பலாறு, மேல் நீராறு, பிளவக்க கோவிலாறு, பிளவக்க பெரியாறு, குடகனாறு, பாலாறு, பாலாறு பொருந்தலாறு, குண்டேரி பள்ளம், வரதமாநதி, வட்டமலைக்கரை ஓடை, மருதா நதி, வரட்டுப்பள்ளம், கீழாறு, குண்டாறு, குதிரையாறு, ஆனைக்குட்டம், ராஜத்தோப்பு, சோத்துப்பாறை, மோர்தானா நீர்த்தேக்கம், அடவி நயினார், பொய்கையாறு, வடக்கு பச்சையாறு, சாஸ்தா கோவில், கடனா நதி, நம்பியாறு, சண்முகா நதி, மிருகண்டா நதி, கமண்டல நதி, வண்டல் ஓடை, ஆண்டியப்பனூர், நல்லதங்கால், நங்கஞ்சியாறு, சிறுமலையாறு, இருக்கங்குடி, குப்பநத்தம், மாம்பழத்துறையாறு, இப்படி 43 நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்.